பாட்டி வீட்டு சமையலுமா. பாட்டி வீட்டு சமையல் இன்றைக்கி பாதுஷா செய்யலான்னு கப்பு மாவு எடுத்துருக்குறேன். கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, ஆப்ப சோடா, இதை போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான ஒரு கரண்டி குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குது எண்ணெய். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படியே இது கலந்து விடுவோம். கட்டி முட்டி இல்லாத கலந்து நல்லா பிசைஞ்சிடணும். இதுக்கு தேவை எண்ணெயை ஃபஸ்ட்டு கலந்து விட்ருவோம். இது நல்லா அந்த கட்டி இல்லாத மாவு இல்லாத நல்லா பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு கலந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும் நம்ம அதில் ஸ்வீட்டு. இதுக்கு இவ்வளோ 1/2 டீஸ்பூன் சர்க்கரை கலந்துக்கிறேன். இப்படியே இது கலந்து விட்ருவோம். நல்லா இப்படியே இது கலந்து பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா உதிரியாக இருக்கணும். அது இந்த எண்ணெயெல்லாம் மிஸ் ஆகிடணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா எண்ணெயை நல்லா கலந்துடணும். அது இதுக்கு தேவைன்னா நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் கலந்துக்கிறேன். இதுக்கு தயிர், இது நல்லா அப்படியே இதுக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்தால் போதும். நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றக்கூட, 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கலந்தாலே போதுமானது. இது நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நான் கலந்து எடுத்துடணும். இது நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு நம்ம வந்து சர்க்கரை பாவு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இந்த கப்பால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் இதுக்கு தண்ணி தேவைன்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். 2 கப்பு தண்ணி. சும்மா லைட்டாக கம்பி பாதம் வர அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இதை மீடியம் சிம்மில் வச்சு 2 கம்பி பாதம் வர அளவுக்கு நம்ம அதை வந்து கலந்து விட்டுக்குவோம். நல்லா சர்க்கரை கரையட்டும். கம்பி பாதம் வந்தால் போதும். இந்த கம்பி பாதம் வந்தால் போதும். லைட்டாக இந்த மாதிரி இது அவ்வளோதான். இது இறக்கி வச்சுருவோம். ஆட்டம் இது. இதுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன். 1/4 கப்பு அதில் இதை வந்து 200 கிராம் 1/4 லிட்டர் பால். இதை வந்து பன்னீர் துவச்சிருக்கிறேன். பன்னீர் எடுத்து இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா இந்த பால்கோவா மாதிரி கிண்டிடணும். பால்கோவா மாதிரி கிண்டிட்டு நம்ம ஆற வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம பாதுஷா பிடிச்சிருவோம். பிடிச்சி அதை போய் பொரிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உருண்டை ஒன்றுனா அப்படியே நம்ம பிடிச்சி எடுத்துருவோம். இதுக்கு நம்ம உள்ளே ஒரு இதை வைக்க போகிறோம். இதை வச்சிடறோம். பால்கோவா, வீட்டில் செய்த பால்கோவா இது. இவ்வளோதான். இதுக்கு சும்மா அப்படி தட்டி இந்த நடுப்புற மட்டும் அப்படி தட்டி விட்டோம்னா
அது சரியாக போயிடும். நல்லா இது மாதிரி பள்ளம் தள்ளிட்டு இது போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே போட்டு விட்ருவோம். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டால் அது இதுவாகிடும். இப்படி கலந்து விடுவோம். நம்ம எடுத்துகிட்டு இப்படி போட்டுமா கொஞ்சம் வேகட்டும். வந்தோடனே ஒரு பக்கமாக திருப்பி போடணும். திருப்பி விட்டு நம்ம கொஞ்சம் வேகட்டோம்னு எடுத்துடலாம். எடுத்தெல்லாம் போட்டாச்சுமா, போட்டு எடுத்தாச்சு. இது ஒரு நிமிஷம் ஆட்டணும். அப்படியே நம்ம அதில் கலந்துடலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சர்க்கரை பாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுக்கலாம். ஆறிட்டோம். இப்போ நம்ம இதில் நம்ம அப்படியே ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே ஊறின உடனே பாதுஷா ரெடி ஆகிடுச்சுமா. பால்கோவா பாதுஷா. இது வந்து இதை ஊற வச்சுட்டேன். 0ல் ஊற வச்சு தான் எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பால்கோவா வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள்.